சபையினரே, இன்று நான் பெண்கள் சார்பாக பேச வந்துள்ளேன். நான் சொல்ல போகும் உண்மையை எடுத்து ஆண்களே கைத்தட்டுவாங்க. எனக்கு முன் பேசிய அன்பு சகோதரர், நாங்க மஸ்ஜித்ல போய் தராவி தொழ போறோம் என்று சொன்னீங்களே, அதுக்கு என்னோட கேள்வி. நீங்க தராவி தொழ போறதுக்கு முன்னாடி இஃப்தாருக்கு பழம், ஜூஸ், சம்சா இதெல்லாம் யாருங்க செய்யறாங்க? நாங்க தாங்க செய்யறோம். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்க ஆண்கள் மட்டும் தான் பள்ளிவாசல போய் தராவி தொழ போறோம்னு சொன்னீங்க. ஆனா இன்று உள்ள காலத்துல பெண்களும் தராவி தொழ போறதுக்காண்டி பள்ளிவாசல் போறாங்க. நான் எங்க வீட்டுல செய்யற ஒரு நன்மை சொல்லவா? நாங்க எங்க வீட்டுல ஒரு 5 பேருக்கு இஃப்தார் செய்ய வைங்களேன், அந்த 5 பேர் நன்மை எங்களுக்கு தாங்க. நாங்க சமையல் செய்யறோம்ல, அது ஒரு இபாதத். உங்ககிட்ட பொறுமையா இருக்கோம்ல, அதுவும் ஒரு இபாதத் தாங்க. நீங்க இஃப்தாருக்கு இருந்துட்டு உப்பு கம்மியா இருக்கு, சீனி கம்மியா இருக்குன்னு சொல்வீங்களா, அப்ப கூட கோவப்படாம இருக்கோம்ல, அதுவும் ஒரு இபாதத் தாங்க. லைஸ ஷரீது பிஸ்ஸுராதி இன்னம ஷரீது அல்லதீன யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப். மற்றவர்களை வீழ்த்துகிறவன் பலசாலி அல்ல, கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்தி இருப்பவனே உண்மையான பலசாலி ஆவான். நோன்புல பெண்கள் அவங்களோட பசி, சோர்வு, வேலை இதெல்லாம் விட்டுட்டு அவங்க குடும்பத்தை ரொம்ப பொறுமையா சமாளிக்கிறாங்க. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கான கூலி அளவில்லாமல் கொடுக்கப்படும். ஆகையால் நான் கூறியதை வைத்து ரமலானின் அதிக பொறுமையுடன் இருந்து அதிக அமல்களை பெறுவது பெண்களே என்று கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாண்புமிகு நடுவர் அவர்களே, ரமலானில் அதிக நன்மை செய்வது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் ஆண்களே என்று வாதாட வந்துள்ளேன். ரமலான் மாதம் என்றால் நோன்பு வைத்து பசி தாகம் உணர்ந்து சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருப்பது மட்டும் ரமலான் மாதம் வகுக்கவில்லை. மாறாக ரமலான் மாதம் இளைஞர்களின் சுய கட்டுப்பாட்டை கண்டிப்பாக இருக்கிறது. ஏனெனில் பசி தாகம் இருந்தும் தவறான செயல்களிலிருந்து விலகுவது சுய கட்டுப்பாடு அல்லவா? நடுவர்களே, கோபம் வந்தாலும் அமைதியாக இருக்கிறோம், பொய்யை தவிர்த்து உண்மையை பேசுகிறோம், தீய பழக்க வழக்கங்களை தற்காலிகமாக நிறுத்துகிறோம். இவை அனைத்தும் எங்களுக்கு ஒரு மனப்பெயர்ச்சி அளிக்கின்றன. ஆனால் பெண்களாகிய நீங்களோ வீட்டில் வாசலில் அமர்ந்து கொண்டு மற்ற குடும்பத்தினை பற்றி புறம் பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆகையால் நம்மளால் நோன்பு நோற்பது மட்டும் இல்லை, மாறாக பாவங்கள் செய்யாமலும் புறம் பேசாமலும் ரமலானிற்கு பிறகு வரக்கூடிய மதங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று முயற்சிப்பதும் ரமலானில் செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல் தான். இது ரமலான் மட்டும் இல்லாமல் ரமலானிற்கு பிறகு வரக்கூடிய மதங்களும் நன்மையை பெற்று தரும். நோன்பின் உண்மையான நோக்கமே பாவங்களிலிருந்து விலகுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மல்லம் யலா கௌல ஜூரி அமலபிஹி ஃபலைஸில்லாஹி ஹாஜது ஃபி ஐயதா தாமஹு ஷரபஹு. எவன் ஒருவன் பொய்யான பேச்சையும் அதன்படி செயல்படவே விட்டு விலகவில்லையோ அவன் பசி தீர்ந்தும் தாகி தீர்ந்தும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையில்லை. எனவே பாவங்களில் இருந்து விலகி இருப்பதே மிகப்பெரிய அமலாகும். எனவே அதிக அமல் செய்து நன்மை பெறுவது ஆண்களே என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்புடைய நோக்கத்தை உணர்ந்து பாவங்கள்ல இருந்து விலகி சுய கட்டுப்பாடோடு இருந்து அதிக நன்மையை பெறுவது ஆண்கள் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சாலிஹா நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க? வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானில் அதிக நன்மை செய்வது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் பெண்களே என்று வாதாட வந்துள்ளேன். எனக்கு முன் பேசிய சகோதரர் ரமலானில் இளைஞர்களுக்கு அதிக சுய கட்டுப்பாடு அதிகரிக்கிறது என்று கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா ஜார ரமலான வசுஃபிதத்தி ஷயாத்தீன். ஷைத்தான் சங்கிலியால் கட்டப்படுவான். இந்த ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷைத்தான் கட்டப்பட்டு விட்டானே, பிறகு இளைஞர்களாகிய நீங்கள் எப்படி அலட்சியப்படுத்தினீர்கள்? அதான் நடுவர் அவர்களே, சயின்டிஃபிக் ப்ரூஃப்ல ஒரு மனிதன் ஒரு செயலை 10 நாள் தொடர்ந்து செய்கிறான் என்றால் 11வது நாள் அந்த செயலை அவன் தவறாமல் செய்வான். 11 மாதமும் ஒரு மனிதன் 11 மாதமும் செல்போனிலும் தனது நேரத்தை வீணடித்து கொண்டு இந்த 1 மாதம் மட்டும் எப்படி தங்களுக்கு சுய கட்டுப்பாடு அதிகரிக்கிறது? ரமலான் வந்தாலே பைக்கில் ரவுண்ட் அடிப்பதிலும் செல்போனிலும் தனது நேரத்தினை கழிக்கிறார்கள். இந்த இரவுக்காகவே அல்லாஹ் ஒரு தனி சூறாவை இறக்கியுள்ளான். சூரத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களையும் விட இந்த இரவானது மிக சிறந்தது. அப்படிப்பட்ட இந்த இரவினை, இந்த மாதத்தினை வீண்விரயம் செய்யாமல் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று ரய்யான் என்ற சொர்க்கத்தில் நாம் அனைவரும் நுழைவோமாக. ஆமீன். எனவே வீட்டிலே இருந்து கொண்டு அதிகமாக அமல்களை செய்து நன்மை பெறுவது பெண்களே என்று கூறி எனது வாதத்தினை நிறைவு செய்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டில் இருந்து கொண்டு குடும்ப பொறுப்பையும் பார்த்து நோன்பும் வச்சு அதிக அமல்களை செஞ்சு நன்மை பெறுவது பெண்கள் தான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம முடிவை பார்க்கலாம். ரமலான் மாதத்தில் அதிக நன்மை செய்வது ஆண்களா பெண்களான்ற தலைப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசணும். ஆனால் இந்த பட்டிமன்றத்தோடைய முடிவில் இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னன்னா, ரமலான் மாதத்தில் அதிக நன்மை செய்வது ஆண்களா பெண்களான்னு பொதுவாக பிரித்து சொல்ல முடியாது. அது அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு. அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் அல்லாஹ்விடம் உயர்ந்தோர் அதிக தக்வா உடையவரே. அதனால மாண்புமிகு சபையினோர்களே, ஆண்கள் செய்த அமல்களுக்கு ஈடான கூலி அவர்களுக்கும் பெண்கள் செய்த அமல்களுக்கு ஈடான கூலி அவர்களுக்கும். யார் தங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி சிரமத்திலையும் அல்லாஹ்வுக்காக அதிக முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் முன்னிலையில இருப்பாங்க. அதனால ரமலான் மாதத்துல அதிக நன்மை செய்வது ஆனா பெண்ணாங்கிறது கிடையாது. இறையச்சத்தோடு எவ்வளவு உண்மையா வாழ்ந்தோங்கிறது தான் ரமலானுடைய நோக்கம். எனவே வருகின்ற ரமலான் மாதத்தில் இறையச்சத்துடன் இருந்து அதிக அமல்களை செய்து நன்மை பெற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறும் நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் என்ற நல்ல துஆவோடு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.